நண்பர்களே, புக் ஐடியா சேனலுக்கு உங்களை வரவேற்பதில் ரொம்ப மகிழ்ச்சி. நான் பார்த்தீங்கன்னா, சித்தர்களுக்கு அழிவில்லை அப்படிங்கிற ஒரு பகுதியில் பேசியிருக்கேன். இதுக்கு முன்னாடி சித்தர்கள் அதிகமாக பேச மாட்டாங்க, அதிகமாக கோவப்பட மாட்டாங்க. சித்தர்களுடைய அறிவாற்றல் இதை பற்றியெல்லாம் பார்த்தோம். அதே மாதிரி தூக்கத்துக்கு இன்றைக்கி நிறைய பேர் ஸ்ட்ரெஸ்ஸில் இருக்காங்க. தூக்கத்துக்கு என்ன சொல்லியிருக்காங்கலாம் பார்த்தோம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா, நிறைய பேர் நமக்கு இன்றைக்கி ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்குது. என்னன்னு கேட்டிங்கன்னா, நம்ம ஏன் பிறந்தோம் அப்படிங்கிறத நிறைய பேர் ஃபீல் பண்ணுறோம். நான் ஏன் பிறந்தேன்னு எனக்கே தெரியலை, நான் யாருக்கும் ஒரு பிரயோஜனம் இல்லாமல் இருக்கேன், அந்த அளவுக்கு இன்றைக்கி ஃபீல் பண்ணக்கூடிய சூழ்நிலைலாம் நிறைய பேர்த்த நம்ம பார்த்துருக்கோம். ஆனால் அதெல்லாம் கடவுள் நமக்கு வாழ்க்கையில் ஒரு பெரிய விஷயத்த கொடுத்துருக்காரு அப்படின்னு நினைக்கும்போது அந்த விஷயங்கள் நமக்கு மனசில் தோணாது. அதை நம்ம மனசில் கொண்டு வரணும். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம பிறப்புங்கிறதே கண்டிப்பாக ஏதோ ஒரு காரணத்துக்காக மட்டும்தான் நம்ம இந்த பூமியில் படைக்கப்பட்டிருக்கோம். அதை எல்லாருமே இன்றைக்கி நம்ம புரிஞ்சுக்கணும். அவசரப்பட்டு நான் வாழ்க்கையில் இதை இழந்துட்டேன், இது எனக்கு போயிடுச்சு, இது எனக்கு கிடைக்கல அப்படின்னு இன்றைக்கி நிறைய பேர் முடிவை தவறாக எடுக்கிறீங்க. இந்த தவறான எண்ணத்துலேருந்து மாறணும் அப்படிங்கிறத சித்தர்கள் நிறையா சொல்லியிருக்காங்க. அதில் பிறப்பு இறப்பை பற்றி அவங்க ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்காங்க. அது என்ன கேட்டிங்கன்னா, பிறந்தன இறக்கும், இறந்தன பிறக்கும் அப்படிங்கிற ஒரு வார்த்தை சொல்லியிருக்காங்க. இது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, கண்டிப்பாக பிறந்தவள் ஒரு நாள் இறந்தே ஆக வேண்டும். அது நமக்கு தெரிஞ்ச விஷயந்தான். இந்த பூமியில் நம்ம பிறந்துட்டோன்னா கண்டிப்பாக இறந்தே ஆகணும். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம பிறந்தவங்க எல்லாருமே இந்த பூமியில் தங்கிவிட்டால் நம்ம இந்த பூமி தாங்குமா? அதே மாதிரி நம்ம மனுஷனுக்கு மட்டும் இல்லை, எல்லா விலங்குக்கும் சொல்லலாம், புழு பூச்சிக்கு சொல்லலாம், செடி கொடிக்கு சொல்லலாம். எல்லாமே நம்ம இந்த பூமியில் பிறந்து அது இறக்கக்கூடியது தான். இந்த இறக்கக்கூடிய வாழ்க்கையில் நம்ம பூமியில் பிறந்திருக்கோம் அப்படின்னா, இந்த வாழ்க்கையில் என்ன இருக்குது அப்படின்னு சொல்லி சரியாக சிந்திப்பவர்கள் தான் இந்த சித்தரை ஆள்றாங்க. நம்மளால் என்ன முடியும், இந்த வாழ்க்கை நம்ம எதுக்காக படைக்கப்பட்டிருக்கோம் அப்படின்னு சிந்தித்து அதன் மூலியமாக செயல்படக்கூடியவங்க தான் சித்தர் ஆகுறாங்க. நம்ம சித்தர் ஆகுறாங்க அப்படின்னு சொல்கிறதோட என்ன செய்யலாம்னா, நம்ம ஏற்கனவே வீடியோவில் சொல்லியிருப்போம், நம்ம பிறப்பு ஏதோ ஒரு காரணம், நம்ம பிறப்பு மூலியமாக 4 பேர் நன்மை பெறணும், அந்த நன்மை மூலியமாக நம்ம கண்டிப்பாக வாழ்வோம் அப்படின்னு தான் ஏற்கனவே சொல்லியிருப்போம். அது மாதிரி தான் சித்தர்கள் ஆகுறாங்கங்கிற வார்த்தை இதுதான். அதே மாதிரி பிறந்தவர் இறந்து விட்டால் அந்த உடலுக்கு மட்டும்தான் அழிவு. அதை நம்ம தெளிவாக தெரிஞ்சுக்கணும். பிறந்தவர்கள் இறந்து விட்டால் நம்ம 4 பேர்த்துக்கு நல்லது செய்கிறோம், 4 பேர் நம்மளால் நல்லது அப்படிங்கிறது என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒரு பயன். அவங்க எந்த ஒரு வகையில் நம்மளால் துன்பம் பெறாமல் ஏதோ ஒரு விஷயம் அவங்களுக்கு நம்மளால் முடிய விஷயத்த செஞ்சனாலே நம்ம ஆத்மா கண்டிப்பாக அழியாமல் இருக்கும். நம்ம உடம்பு அழிஞ்சாலும் அந்த பாவ புண்ணிய கணக்கு பிரகாரம் நம்ம கண்டிப்பாக இந்த இடத்துல நம்மளோட இது இருக்கும். இதைத்தான் அவங்க சித்தர் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, பிறந்தன இறக்கும், இறந்தன பிறக்கும்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி இன்னொன்று என்ன சொல்லியிருக்காங்கன்னா, தோன்றின மறையும், மறைந்தன தோன்றும். இதை எப்படி சொல்லுவாங்க அப்படின்னா, தோன்றுவதும் மறைவதை பற்றி தான் அவங்க இந்த வார்த்தையில் சொல்லியிருக்காங்க. நம்ம உலகத்தில் இருக்க அனைத்து விதமான இயக்கங்களும் தோன்றி மறைவு தான். அதை நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். காலையில் வெளிச்சம் தோன்றுச்சுன்னா கண்டிப்பாக ஈவினிங்கில் இருள் மறையும். அதே மாதிரி வெளிச்சம் வந்துச்சு அப்படின்னா நமக்கு காலையில் ஈவினிங் இருட்டாச்சுன்னா காலையில் வெளிச்சம் வரும். அது மாதிரி தான் நமக்கு கஷ்டம் தோன்றினா கண்டிப்பாக சந்தோஷம் மறைந்து விடும். அதே மாதிரி சந்தோஷம் தோன்றினா கஷ்டம் மறைஞ்சிரும். நம்ம என்ன நினைக்கிறோம், எல்லாமே கஷ்டம்னு நினைக்கிறனால தான் நம்மக்கிட்ட இருக்க சந்தோஷம் மறைந்து விடுகிறது. நம்ம கஷ்டத்துக்கு அடுத்து நமக்கு சந்தோஷம் வரப்போகுது அப்படிங்கிறத நினச்சிட்டாலே ஆட்டோமேட்டிக்காக நம்ம மனசு ரொம்ப பக்குவப்பட ஆரம்பிச்சிடும். அதே மாதிரி தான் மனித வாழ்க்கையும் இதே மாதிரி தான். இதைத்தான் அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னு ஏற்கனவே சொல்லிட்டேன் நான். தோன்றின மறையும், மறைந்தன தோன்றுங்கிறது தான் இதில் அவங்க சொன்னது. அதே மாதிரி வாழ்க்கையோட ஏற்றத்தாழ்வு இது எப்படி சொல்லியிருக்காங்கன்னா, பெருந்தன சிறுக்கும், சிறுத்தன பெருக்குங்கிற வார்த்தையில் அவங்க சொல்லியிருக்காங்க. வாழ்க்கைங்கிறது ஒருவன் எவ்வளோ உயர்ந்த இடத்துல இருந்தாலும் தாழ்ந்த இடத்துல இருந்தாலும் இந்த பூமி ஒரு என்ன சொல்கிறது, ஒரு சர்க்கிள். கீழே இருக்கவன் மேலே போகிறதும் மேலே இருக்கிறது கீழே வர்றதும் நமக்கு இயல்பான விஷயந்தான். இதை எப்படி சொல்லலாம்னா, சந்திரனை சொல்லலாம். தேய்பிறை, வளர்பிறை. இன்றைக்கி அவர் அமாவாசையில் இருக்கும், அதே இது 15 நாள் கழித்து பார்த்தோன்னா பௌர்ணமி. வாழ்க்கைங்கிறது அப்படி தான், நமக்கு தேய்வதும் மறைவதும் தான். இதை அவங்க தெளிவாக சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, நமக்கு எல்லா விஷயமும் நம்மக்கிட்ட இருக்குது. ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம், சில கஷ்டங்கள் வந்ததுமே எனக்கு கஷ்டம் வந்துருச்சு, நம்ம வாழ்க்கையில் வாழ்கிறதுக்கு தகுதியே இல்லை அப்படிங்கிற மீனிங்கில் நம்ம பண்ணியிருக்கோம். இதெல்லாம் புரிஞ்சுக்கணும் அப்படின்னு சித்தர்கள் தெளிவாக சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா, உணர்ந்தன மறக்கும், மறந்தன உணரும் அப்படிங்கிறது தான் மறப்பதும் நினைப்பதும் சொல்லியிருக்காங்க. நம்ம ஏற்கனவே அந்த தூக்கத்துக்கே சொல்லியிருப்போம். நம்ம எவ்வளோ விஷயங்கள் இருந்தாலும் அதில் நமக்கு தூக்கம் போகிறதுக்கு காரணம், மெயினான காரணம் இறந்ததோடைய நினைவும் நம்மளுடைய எதிர்காலத்துடைய பயமும் தான் சொல்லியிருந்தோம். அது மாதிரி தான் மனுஷனுக்கு மறதி கண்டிப்பாக இல்லைன்னா அவனால் வாழ முடியாது. அதே மாதிரி அவனுக்கு நினைவாற்றலும் இருக்கணும்.
எந்த ஒரு விஷயத்தையும் முழுசாகவும் அவன் மறந்துடக்கூடாது. எல்லா விஷயத்தையும் மறந்துட்டாலும் அவன் மனிதனாக வாழ முடியாது. இதை நம்ம தெரிஞ்சு அதுக்கேற்ற மாதிரி எது தேவையோ அதை மட்டும்தான் வச்சுக்கணும் அப்படிங்கிறது தான் வந்து சித்தர்கள் சொல்லியிருக்காங்க. அது என்னென்னா உணர்ந்தன மறக்கும், மறந்தன உணரும் அப்படிங்கிற விஷயமும் அதில் இருக்குது. அதே மாதிரி பார்த்திங்கன்னா இன்னொரு விஷயம் வந்து ரொம்ப தெளிவாக சொன்னது, வெறுப்பன உவப்பம் உவப்பன வெறுப்பாம் என்கிறத வந்து சித்தர் சொல்லியிருக்காங்க. இதுக்கு விஷயம் தமிழில் அர்த்தம் என்னென்னா, விரும்பினால் விலகும், விலகினால் விரும்பும். எந்த வாழ்க்கையும் நம்ம வாழ வேண்டும் நினைக்கிறோமோ அது நம்ம விட்டு கண்டிப்பாக விலகி தான் போகும். எந்த வாழ்க்கை வேண்டாம்னு நினைக்கிறோமோ அந்த வாழ்க்கை நம்ம கையில் வந்து தான் சேரும். அதுதான் விதி. இவை எல்லாம் தான் வாழ்க்கை. இந்த வாழ்க்கை எல்லாரும் அறிந்த கொண்டு தான். ஆனால் வந்து இவைகளை கடந்து நம்மளால் வாழ முடியுமானா முடியாதுலாம். கண்டிப்பாக முடியாது தான். ஆனால் முடியுங்கிற விஷயத்த செய்கிறவங்க தான் இதில் வந்து ரொம்ப முக்கியம். ஏன்னா நம்ம வந்து இப்போ பார்த்திங்கன்னா ஒருத்தவங்க இறந்தாங்கன்னா நம்மளால் அழாமல் இருக்க முடியுமா? கண்டிப்பாக இருக்க முடியாது. அதே மாதிரி வெற்றி அடைந்த தோல்வி அடைந்தாங்கன்னா அது மூலியம் துக்கம் ஏற்படாமல் இருக்குமா? இருக்காது. இவை எல்லாம் இயற்கையான ஒரு விஷயங்கிறது எல்லாமே நமக்கு தெரியும். சில துக்கங்களும் வருத்தப்பட்டு தான் ஆகணும். இது வந்து இயற்கை தரும் சந்தோஷங்களும் இன்பமும் ஒரு விஷயந்தான். இதில் ரொம்ப நான் சொல்ல வர விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் சொல்ல வர விஷயம்னு சொல்கிறத விட சித்தர்கள் சொல்லியிருக்க விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் வந்து எனக்கு சந்தோஷம் கொடுக்கும்போது இன்பமாகவும், கஷ்டத்தை கொடுக்கும்போது நான் வருத்தமாகவும் இருந்தேன்னா கண்டிப்பாக மனிதனாக நம்ம வாழ்கிறோம். இன்பம் வந்தாலும் துன்பம் வந்தாலும் அதை ஒரே நிலையில் நம்ம மனசை ஒருநிலைப்படுத்தக்கூடிய சூழ்நிலையில் வந்துட்டோன்னா கண்டிப்பாக நம்ம யோகியாக மாறுறோம். யோகின்னு சொல்கிறத விட நம்ம வந்து சிறந்த ஒரு சித்தர்களாக இல்லைனாலும் சித்தர் அளவுக்கு பேர் வாங்கக்கூடிய சூழ்நிலையோடு வாழ்கிறோம். அதைத்தான் நான் வந்து சித்தர்கள் தெளிவாக சொல்லியிருக்காங்க. நம்ம வாழ்க்கை வாழ்வதற்கே கண்டிப்பாக நம்மளுடைய வாழ்க்கை என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சு அதுக்கேற்ற மாதிரி வாழணும். நன்றி.